ஹே ஆல் வெல்கம் டு அதியா ஆர்ட் அகாடமி. இன்னைக்கு டே 4க்கான கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் ஃப்ளாரை எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்டர் பெட்டல் மட்டும் ஒயிட் கலர் பேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நிறைய நான் வந்து இன்பிட்வீனில் சொல்லியிருக்கேன். ஸோ கார்னர்ஸ்க்கு நான் மேவ் கலர் எடுத்திருக்கேன் லோட்டஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ கார்னரில் வந்து நான் மேவ் கலர் ஃபில் பண்ணிவிட்டு நான் பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ தூரம் மேவ் கலர் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாஷ்ல வந்து நான் ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும். எக்ஸஸ் வாட்டர் இருக்கக்கூடாது. அது மாதிரி எக்ஸஸ் பெயிண்ட்டும் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளெண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ சென்டரில் வந்து நான் லைட்டர் ஷேடும், மிடில் வந்து டார்க்கர் ஷேடும், கார்னரில் வந்து அதை விட டார்க்கர் ஷேடும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி எப்பயுமே பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் ஹேண்டை ஃப்ரீயாக வச்சு உங்களோட பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் செகண்ட் பெட்டலுக்கு அது மாதிரி ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துட்டு மேவ் கலர் வந்து கார்னர்ஸில் கொடுத்து என்னோட பிளெண்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். என்னோட ப்ரஷ் வந்து நான் ரொம்பவே ஸ்மூத்தாக மூவ் பண்ணி தான் என்னோட பிளெண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஸோ பிளெண்டிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ராப்பரா. ஸோ அதே மாதிரி பார்த்தா மட்டும் போதாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால் இந்த அளவுக்கு உங்களோட பெயிண்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, நான் 3 பெட்டலுக்கும் அது மாதிரி குடுக்குறேன். ஸோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். செகண்ட் பெட்டலுக்கும், 3 பெட்டலுக்கும் இன் பிட்வீன்ல நான் ஒரு லைன் வந்து கேப் குடுத்துருக்கேன். எதுக்காக அது அப்டின்னா, நம்மளோட பெயிண்டிங்க 3D லுக்ல காமிக்கிறதுக்காக, அந்த குட்டி பார்ட்ட மட்டும் நான் டார்க்கர் ஷேட் வச்சு ஃபில் பண்ண போறேன். அதாவது டைரக்ட் மேவ் கலர் வச்சு நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு பாருங்க, நான் இப்ப பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டார்க்கர் ஷேட் வச்சு காமிக்கிறப்போ, ஃபுல்லா பெயிண்டிங் முடிச்சுட்டு நீங்க பார்க்குறப்போ, உங்களோட பெயிண்டிங் 3D லுக்ல தெரியும். அதனால தான். ஸோ அதே மாதிரி டார்க்கர் ஷேடுக்கும் நம்ம பிளெண்ட் பண்ண பார்ட்டையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக, நான் இன் பிட்வீன்ல ரொம்ப குட்டியா ஒரு லைன் வந்து ஒயிட் கலர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்காது. ஃபுல் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு அது ப்ராப்பரா தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேஜ்ல இப்ப மதர்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கரெக்ட்டான பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ லிமிட்டட் டைம் ஆஃபர், லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் வந்து இப்போ மண்டேல ஸ்டார்ட் ஆகுது. மண்டேல இருந்து. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. டீட்டெயில் ஷேர் பண்றேன். ஸோ நான் சொன்ன மெத்தட்ல நான் ஃபுல்லா ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்லைன் குடுக்க போறேன். அவுட்லைனுக்கு நான் 000 பிரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்லைன் குடுக்குறப்ப எப்பயுமே நம்மளோட பெயிண்ட் ஃப்ளோ வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அங்க விட்டு விட்டு குடுக்காம, ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து நம்ம அவுட்லைன் வந்து குடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அவுட்லைன் ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரோக்ல குடுத்தா தான் பெயிண்டிங் லுக் வந்து நமக்கு அழகா இருக்கும். ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 000 பிரஷ் வச்சு நான் அவுட்லைன் குடுத்துட்டு வரும்போது, நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அதையும் ஃபில் பண்ணிட்டு என்னோட பெயிண்டிங்க வந்து நான் ஃப்ளார வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் ஹைலைட்டட் லைன் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லாம் இன்னுமுமே டார்க்கரா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். ஸோ அதனால எனக்கு அங்கலாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அத இன்னும் ஹைலைட்டடா குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஒயிட் கலர் லைன் குடுக்குறப்போ வந்து ரொம்ப லைட் ஷேடா குடுங்க. ரொம்ப டார்க்கா குடுக்காதீங்க. அது மாதிரி ஒயிட் கலர் லைன் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அத வந்து டார்க்கர் ஷேட்லயே அப்படியே விட்டுடலாம். பட் அந்த டார்க்கர் ஷேட ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒயிட் கலர் குடுத்தா தான் நமக்கு வந்து அழகா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெம்முக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லைட் கிரீனும், லெமன் எல்லோவும் எடுத்து நான் பிளெண்ட் பண்றேன். ஸோ ஒரு சைட்ல லெமன் எல்லோ அப்ளை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் சைடு லைட் கிரீன் அப்ளை பண்ணிட்டு 2த்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லீஃப் வந்து எப்பயுமே லோட்டஸோட லீஃப் வந்து ஒரு ஃபோல்டி லுக்ல இருக்கும். அந்த ஃபோல்டி லுக்க கொண்டு வரதுக்காக சென்டர் பார்ட்ல நான் இது மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு, வெயின்ஸ்லாம் வந்து எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கீழ குடுக்குறப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா குடுப்பேன். ஸோ சென்டர்ல வந்து லெமன் எல்லோ வந்து நான் குடுத்துட்டு, அவுட்டர் சைடு வந்து லைட் கிரீன் குடுத்து 2த்தையும் பிளெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி குடுக்குறப்ப தான் நம்மளோட லீஃப் வந்து 3D லுக்ல நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ என்னோட டெப்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். எங்க எனக்கு டார்க்கர் ஷேட் வேணுமோ, அங்க கிரீன் கலர் குடுக்குறேன். எங்க லைட்டர் ஷேட் வேணுமோ, அங்க வந்து லெமன் எல்லோ குடுத்து என்னோட டெப்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்து தெரியும் நான் சொல்றது எல்லாமே. ஓகே. ஸோ இல்ல எனக்கு இன்னும் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஸ்லோவா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ வந்து போடுறேன்.
ஸோ லீஃபோட, ஸ்டெம்மோட அவுட்லைனுக்கு நான் சாப் கிரீன் வந்து எடுத்திருக்கேன். அது மாதிரி அவுட்லைனுக்கு எப்பயுமே நீங்க வந்து நம்ப பெயிண்ட் பண்றோம் இல்லையா? அத விட டார்க்கர் ஷேட் ஆஃப் பெயிண்ட் தான் அவுட்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சாப் கிரீன் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் குடுத்ததோடு இல்லாம, வெயின்ஸையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெயிண்டிங் நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காம நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பாய்.